மேலே வரணும்னு நினச்சோம். மேலே வந்தாச்சு. சித்தேஸ்வரர் டெம்பிள் இது. ஸோ அவரோட ஆசையத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க, இதுக்குள்ளே தான் போனோம். அவங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படிங்குது. வாங்க. இப்போ இந்த மலைக்கு தாங்க போகிறோம். வாங்க போய்ட்டு பார்ப்போம் எப்படி இது பார்க்கலாம். அதாவது இது வந்து சித்தேஸ்வர மலைன்னு சொல்கிறாங்க. சித்தேஸ்வரர் டெம்பிள் இருக்காங்க அந்த பக்கம். வாங்க மேலே போய்ட்டு பார்ப்போம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். வாங்க மேலே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பரான இடங்க. நம்ம வந்து மேலே சேரக்கூடிய இடம் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பாருங்கள். நம்ம இங்கே தான் போனோம். ஸோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வரலாம் வழியில். மேலே வரணும்னு நினச்சோம். மேலே வந்தாச்சு. சித்தேஸ்வரர் டெம்பிள் இது. ஸோ அவரோட ஆசையத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க, இதுக்குள்ளே தான் போனோம். அவங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படிங்குது. வாங்க வாங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸ். இது சித்தேஸ்வர அப்பனை உள்ளே போய் வணங்கலாம். வாங்க, கர்ப்பகுடி போய் பார்க்கலாம். வாங்க, போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி அடிப்போம். மணி அடிச்சுட்டு உள்ளே போகலாம். வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து ரொம்ப சின்ன இடம் தாங்க. இது தாங்க இடமே, கர்ப்பகுடி இடமே இதுதாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே உட்காந்துருக்காங்க. உட்காந்த மாதிரி தான் போனோம். பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் புகைவரத்துலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக பண்ணது. அந்த அப்பா வந்து அங்கே ஸ்தாபனமாக இருந்தது அந்த இடம் தான். ஸோ இங்கே தான் நிற்கணுங்க. இதுதான் கர்ப்பகுடி. காட்டுறாங்க. கொஞ்சம் மக்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் காட்டுறாங்க. கல்யாணம் போட்டுருங்க. பூஜை போட்டுறதுக்காக ரொம்ப தடமாடுறாங்க. இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், ஆனால் அருமையான ஒரு கர்ப்பகுடி. ஆமாம், ஒரே ஒரு பேண்ட் வாசிகர் தான் உட்காந்துருக்காருங்க. ஸோ அதுதான் பூஜை நேரத்துக்கு பேண்ட் வாசிக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 11/11/09 போட்டிருக்காங்க. வருஷத்தை போட விட்டாங்க. அது என்னன்னு தெரியாது. அவங்க இந்த வழியாக போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம பூஜை நடக்கக்கூடிய போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்ப்போம். சில நிமிஷத்தில் பார்ப்போம். 11/11/9 போட்டிருக்காங்க. எப்போ எந்த வருஷம்னு தெரியல, ஆனால் ரொம்ப வருஷம். இதுதாங்க மூலஸ்தானம். இந்த சிவனுடைய சித்தேஸ்வரன் மூலஸ்தானம். அதை தான் பார்த்துட்ருக்கோம். மக்கள்லாம் பூஜை பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் இந்த பதிவு பார்த்து வர முடியாது, கண்டிப்பாக இடத்துலேருந்து கும்பிட்டுக்கலாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுதான் ஒரு பதிவு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதில் ஒரு அற்புதமான இடம். கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா வர முடிஞ்சவங்க முடியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பதிவில் இதை பார்த்து கண்டிப்பாக பயன்படுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தேஸ்வரர் சுவாமி. நான் ஒரு முறை வந்து போனேன். இப்போது கண்டிப்பாக நான் ஒரு முறை வரணும்னு சொல்லி எனக்கு மனசு பிடிக்குது. நான் கண்டிப்பாக வரும். நான் கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணிட்டு போகிறேன். நான் பொண்ணு வந்துட்டு போகிறேன். நான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவனே இல்லாத இடமே அது இல்லை. என்ன ஒரு அற்புதமான இடத்துல வந்து ஸ்தாபனமாக இருக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சித்தேஸ்வரோட கர்ப்பகுடி பார்த்து நேர்லாம் போடுது, பார்த்துட்டு இருக்கலாம் போடுது. பார்க்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க பார்த்தாச்சு. வாங்க. வச்சதில்லை, அது அப்படியே வந்தது போல இருக்குங்க. அது இப்போ வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். சொல்ல எப்படி பற்றி நம்மளை பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. செய்கிறாங்க. அது சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுப்புற ஒரு தர்கா இருக்குதுங்க. தர்கா ஒன்று இருக்குதுங்க, முஸ்லீம் தர்கா இருக்குது. ஸோ எல்லாம் அங்கே வந்துட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா
ஒரு தண்ணி தங்கமாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சின்ன சைஸ் தண்ணி, மழை பெஞ்சது தண்ணி இவ்வளோ கொஞ்சம் கல்லுக்குள்ள வந்து தண்ணி. இந்த நம்ம பார்த்த கர்ப்பகுடிக்கு பின்னாடி பக்கங்க இது. பின்னாடி பக்கம் வந்து இந்த பெரிய கல்லுக்கு வந்து தண்ணியெல்லாம் தேங்கிருக்கு, மழை தண்ணி. ஸோ அங்கேயும் வந்து பூஜை பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து சிவனோட ஸ்தாபனை இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் குங்கும மஞ்சள்லாம் போட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாங்க. ஹாய் பாருங்க, அது பக்கத்தில் தான் நின்று நான் வந்து பதிவு போட்டிருக்கேன். அது பாட்டுக்கு கம்முன்னு அது வேலையை பார்த்துட்ருக்கு. இதே டவுனுக்கு தானேங்க அது சுயரூபத்தில் காமிச்சிருக்கேன் நம்மள இவ்வளோ பக்கம் இருக்கிறதுனால. ஆமாம் ஆமாம் நண்பர்களே, இப்போ நம்ம கீழே மெயின் ரோட்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மலை தான் தெரியுது. இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மேலே வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு. மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இவ்வளோ நாளாக நம்ம மெயின் ரோடில் போகும்போதெல்லாம் வந்து அந்த மலையை பார்த்துருக்கோம், பல முறை முடிச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் மேலே வந்து பார்த்து எல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அருமையாக அற்புதமாகவும் இருக்குது. நம்ம கோயிலுக்கு மேலே போட்டு வந்தாச்சுங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யாராவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம மேலே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. வாங்க, இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு. வாங்க போகலாம் வாங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை கோயிலை காட்டுற பாருங்க. இந்த கோயில் இதுதாங்க கோயில். இங்கே வந்து பார்த்தாச்சு, சாமி தரிசனம் பண்ணியாச்சு. மனசு ரொம்ப திருப்தியாச்சுங்க. வாங்க போகலாம் வாங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.